ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆதியன் சங்கர். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிறத அன்றைய முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எடுத்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள், அதுல அந்த போராட்ட காலத்துல கூட நீங்க இருந்தீங்க. கடந்த காணொலியில் கூட நம்ம பேசியிருந்தோம். இப்ப தாவேக அரசும் பொது தனியார் பங்களிப்போட ஒரு விரிவான அறிக்கையை கொடுங்க அப்படின்னு டெண்டர் கோரி இருக்கு அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்பிருக்கு. அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன? உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் போனா, ஆகஸ்ட் மாசம் துல்லியமா சொன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு காலையில ஆளும் அரசு ரொம்ப கொடூரமா நம்ம மக்களை கிண்டல் துணியில பேசின போது அந்த போராட்ட காலத்திலேயே அவங்களுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றிருப்போம். அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு நம்ம அதை எதிர்கட்சிகள்லாம் குறிப்பிடும் போது, நாளைக்கு தாவேகா கூட வரலாம், நம்ம தாவேகா கூட ஆதரிக்கிறோம், நாளைக்கு அவங்க வந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க. அதனால நம்ம இடைவிடாத போராட்டம் தான் நம்ம பண்ணணும். அந்த ஒற்றுமையான போராட்டம் தான் நம்மள முடிக்கும் போது இதை நான் சொன்னேன். அது எந்த அளவுக்கு எனக்கே நான் அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியல. இன்னைக்கு நான் யோசிச்சு பாக்குறேன். அதுதான் 2021 பிப்ரவரி மாசம் மு.க. ஸ்டாலின், அன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் கொடுத்த கடிதத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் நாங்க போராட்ட களத்திலே நின்னோம். அன்னைக்கு அவர் கொடுத்த கடிதம் என்னன்னா, மாநகராட்சி ஆணையருக்கு மா சுப்பிரமணியன் வழியே கொடுத்த கடிதம் என்னன்னா, இந்த தனியார் மயம் என்பது விரோதமானது, இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அட்டவணையில் கண்ட சாதியில் பிறந்தவர்கள், அவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும், எம்ப்ளாயீஸோட நிலைய கதவை அவங்களுடைய ஸ்டேட்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இந்த இதுவை பண்ணுங்க, இது ரொம்ப தவறான முன்னுதாரணம், எங்க ஆட்சி வந்தா நாங்க இதை பண்ண மாட்டோம்னு அப்புறம் ஒரு பேட்டியும் கொடுத்தாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கடிதம் இன்னைக்கு நாங்க என்ன கையில வச்சுட்டு இருக்கோம்னா, எங்களுக்கு சிஎம் சார் டீ கொடுத்த அந்த போட்டோ, ஆதவர்ஜுனா சாரும் புசி சாரும் எங்க களத்துக்கு உண்ணாவிரத களத்துக்கு நேரடியா நின்னது, உடன் நின்றது. அதுக்கப்புறம் தாவேகாவினர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட ரொம்ப ஆதரவு கொடுத்து எங்களுக்கு போராட்ட களத்தில் தோளோடு தோள் நின்று அந்த போராட்ட களத்தை மக்கள் வயப்படுத்தியதில் அவர்களது பங்களிப்பு தான் எங்களுக்கு ஆதாரமா இருக்குது. நீங்க ஆனா ஒரு ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு ஒண்ணுதான் நினைவுபடுத்துது, ஸ்டேட்ன்றது ஒன்னாதான் இருக்குது, அரசுகள் தான் மாறிக்கிட்டே இருக்குது. மாறுற அரசு அந்த ஸ்டேட்டோட கேரக்டரை அப்படியே தனக்கு உள்வாங்கிக்கு. இன்னைக்கு தாவேகா அரசுக்கும் அதுதான் நடந்திருக்கு. அப்ப இந்த ஸ்டேட் என்னவா இருக்குதோ, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ன்றதே ஒரு ஏமாத்து பம்மாத்து. அது என்னன்னா, நீங்க கத்தியத்து சொருற மாதிரி. அது பின்னாடி இன்னும் துல்லியமா சொல்லணும்னா, தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2012 ஷெட்யூல்ல மேனுவல்ஸ் சானிட்டரி ஒர்க்கையும் சீவேஜையும் எடுக்காம இந்த தனியார் மையத்தை நம்மளால தடுக்கவே முடியாது. அதுக்கு எந்த அரசு துணியுதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த அரசு துணியுதான்றதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. எந்த போராட்டத்தின் மூலம் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களோ, அந்த போராட்டம் அதுக்கான காரணத்தை நீங்களும் மீண்டும் செய்யும் பொழுது உங்களுக்கும் அதே நிலை வரலாம். நீங்க இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அதை குறிப்பிட்டுட்டு ரிப்பன் பில்டிங்க்கு வழி தெரியலன்றதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. மீண்டும் நாங்கள் ரிப்பன் பில்டிங்கில் உட்கார்ந்தால் நீங்களும் வழி தெரியாமல் போய்விடக்கூடாது. அதுதான் இந்த அரசுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இது தூய்மை மீண்டும் நாங்கள் தனியார் மய டெண்டர் கோரி இருப்பது என்பது அந்த தொழிலாளிகள் முதுகில் குத்திய செயல். ஏன்னா தாவேகா அரசின் தேர்தல் வாக்குறுதி மிக தெளிவாக இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேல் யாரெல்லாம் ஒப்பந்த ஊழியரா இருக்கீங்களோ எல்லாரையும் நாங்க பணி நிரந்தரம் பண்ணுவோம். இது அவங்களோட தேர்தல் வாக்குறுதி. அப்ப தேர்தல் வாக்குறுதி படி நடந்துக்கணும். தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே மாறுறாங்க. பவருக்கு வந்த பேருக்கு உண்மையாவே இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கிறதுல என்னதான் சிக்கல் இருக்கு? சிக்கல் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2012 அதுல இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் அது தெளிவா இருக்கு. சானிட்டரி ஒர்க்கர்ஸும் சானிட்டரி ஒர்க்கும் அப்புறம் சீவேஜ் இது எல்லாமே தனியார் பங்களிப்போட தான் நடக்கணும்ன்றது. இப்ப இவ்வளவு மக்கள் போராடுறாங்க, அவங்களோட நிலை, வாழ்க்கை நிலை இப்படி இருக்கு, கல்வி நிலை இப்படி இருக்கு, பொருளாதார சமூக நிலை இப்படி இருக்கு அப்படின்னும் போது அந்த சட்ட திருத்தத்தை ஏன் செய்யக்கூடாது? செய்யறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கும். அந்த வில் இவருக்கு இல்லையா? இல்லன்றதுதான் இந்த சட்டப்பேரவையில் அவ்வளவு பேசுறாரு இல்லையா முதல்வர்? இருந்திருந்தா இது நடந்திருக்காது. இல்லையா நான் நெகட்டிவா சொல்ல விரும்பல. மீண்டும் 40 நாள்னு சொல்லுவாங்க, 40 நாள் தான் ஆயிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லும் பொலிட்டிக்கல் வில்லும் இருந்தால் இந்த சட்ட திருத்தத்தை துணிந்த முதுகெலும்புள்ள ஒரு அரசு செய்யும், மக்களுக்கான ஒரு அரசு செய்யும்.
சரிங்க. தேர்தலுக்கு முன்னாடி அப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி ஆதரவு கொடுத்த இந்த அரசு இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையாவே அந்த மக்கள் மேல கன்சர்ன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு கமிட்டி போட்டு பாருங்க, பரிசீலனை பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு பாருங்க, ஏதாவது திருத்தம் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? இல்ல ஆக்சுவலா இவங்க கிட்ட நம்ம வச்ச கோரிக்கை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சர்வீஸ் செக்டார்ல இருந்து எசென்ஷியல் ஒர்க்ஸ்ல இருந்து இந்த டெண்டர் முறையை நீக்குங்க. ஓகே. பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை தூக்குங்க. சர்வீஸும் எசென்ஷியல் ஒர்க்கும் அரசு தான் கொடுக்கும். அரசோட வேலையா தான். நீங்க உட்காந்து தமிழ்நாடு டூரிசம்ல உட்காந்து தோசை போடுறது உங்க வேலை இல்ல. அதை கூட தனியாருக்கு விட்டு ஒழிங்கன்ற. ஆனா இது முக்கியமானது. இது இந்த போக்குவரத்து துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, மாநகராட்சிகள் இது எல்லாம் வந்து அரசு கிட்ட தான் இருக்கணும். ஒரு மாநகராட்சியோட மிக முக்கிய பணிகள் என்ன? சாலை உள்கட்டமைப்பு, சாலை போடுவது, உள் தெருக்கள் போடுவது, சுகாதாரம், அதுக்கப்புறம் சானிட்டரி. இந்த மூணுத்துல அப்புறம் வரி இதுக்காக இந்த மூணுத்துக்காக வரி வசூல் செய்யறது. நம்ம மாநகராட்சி கல்வியும் கொடுக்குது. நீங்க சாலை டெண்டர், சீவேஜ் இது உங்களுக்கே தெரியும். இப்ப சானிட்டரி ஒர்க்கர் டெண்டர், பள்ளி கல்வியும் டெண்டருக்கு போயிடும். அப்ப இனிமேட்டு ரிப்பன் பில்டிங் எதுக்கு இருக்க போகுதுன்னா டெண்டருக்கு வர்ற ஒரு ஸ்டாக் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த டெண்டர் கொடுக்குறப்ப மட்டும் கூட்டம் நடக்கும். அவ்வளவுதான். இதுதான் அதுக்கு இருக்க போதா? இனிமேட்டு அது மக்கள் வரும் அலுவலகமா இருக்கும் போதா, டெண்டர் ஆட்கள் வர கான்ட்ராக்டர்ஸ் வரப்போற அலுவலகமா இருக்க போதா? அப்போ நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? இது சட்டத்துல நம்மளால பண்ண முடியும்ன்றேன். நம்மளால முடியாதுல்ல, இந்த மாநில அரசாலேயே செய்ய முடியும். நிதி இல்லைன்னு சொல்லாதீங்க. இதன் செய்வதன் மூலம் தான் நம்மளுக்கு நிதி குறைப்பு ஏற்படும். டெண்டரை முறைப்படுத்துவது மட்டும் ஊழல் ஒழிப்பு அல்ல. டெண்டரை இல்லாமல் செய்வதும் ஊழல் ஒழிப்பு தான். சிலதில் டெண்டர் முறை வருவதே ஒரு லீகலைஸ்டு ஊழல்ன்ற. நீங்க என்ன சொல்றீங்கன்னா டெண்டரை முறைப்படி விடணும். அவங்க முறையற்றி விட்டாங்க, நாங்க முறைப்படி விடணும். டெண்டரே ஊழல்ன்றோம் நாங்க. பட் உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெண்டரை ஒழிங்க. முதல்ல கான்ட்ராக்ட் ஒழிங்க. ஒழிச்சாலே அங்க ஊழல் ஒழியும். அரசு கஜானா காலியா இருக்கு. இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, யாரையும் கை வைக்க விட மாட்டேன், கை வைத்தால் சும்மா விட மாட்டேன். நானும் கை வைக்க மாட்டேன், கை வைக்கவும் விட மாட்டேன், கை வைத்தால் சும்மா விட மாட்டேன். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம். அதுக்கு முதல்ல நீங்க வந்து டெண்டர் விடுறத நிப்பாட்டணும். டெண்டரை முறைப்படுத்துறது மூலம் மட்டும் ஊழல் ஒழிச்சிட முடியாது. டெண்டர்லயே ஊழல் இருக்குன்னு. டெண்டர்லயே ஊழல் இருக்கு. அதை ஒழிக்க இந்த அரசு துணிஞ்சதுன்னா நம்ம வாழ்த்தி வரவேற்கலாம். சரிங்க. ஒரு படி மேல இவங்க வந்து இன்னும் போயிட்டு கோவை, சேலம், வேலூர் உட்பட 12 மாநகராட்சிகளையும் இதை விரிவுபடுத்தணும்னு சொல்றாங்க. அப்போ இங்க சென்னையிலே இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு, இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க தமிழ்நாடு முழுக்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது இன்னொன்னு ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு மெஜாரிட்டி இருக்கிற கவர்மெண்ட் இல்ல. அப்ப உடன் இருக்கிற கட்சிகள், சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் உள்ளிருந்தும் அழுத்தம் கொடுக்கும். கொடுக்குமா? ஏன்னா இந்த போராட்டத்துல கம்யூனிஸ்டுகள் வந்து அதே களத்துல இருந்து போராடினாங்க. யார் நீங்க நின்னாங்களோ இல்லையோ, முழுசா நின்னாங்களோ இல்லையோ, கம்யூனிஸ்டுகள் வந்து நின்று போறாங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க இப்போ இந்த மக்களுக்கு எதிரான ஒரு அநீதியா இது பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரவளிச்சிருந்த நிலையிலையும் கூட நிர்பந்தப்படுத்துவாங்களா? நீங்க திமுக ஆட்சியிலேயே வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும். திமுகவோட எவ்வளவு இணக்கமா நகமும் சதவீதமா இருந்தாங்கன்றது உங்களுக்கும். சரி, அப்ப தாவேக்க பண்ணிருக்கலாம்ல. இப்ப இன்னைக்கு ஆதரவு கொடுத்து நம்ம கூட இருக்கிறாங்க, ஆதரவு கொடுத்து கூட இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து திமுக அப்படின்னு சொன்னா இதை முறியடிப்போம். இவங்க கிட்ட இவங்க பேசி இருக்கல, இந்த டெண்டரை முறியடிப்போம். பெரிய போராட்டம் வெடிக்கும். டெஃபினட்டா அவங்களே திரும்ப பெறலன்னா முறியடிப்போம். இதனால் ஊழியர்கள் பாதிப்படைந்தால் டெஃபினட்டா முறியடிப்போம். ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதற்கு சரியான தீர்வு கிடைக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பா. நன்றி.